விசேஷித்த வேத பாட வகுப்புகளை கத்தர் நடத்தும்படியாக கத்தர் செய்த இந்த நல்ல கிருபைக்காய் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். தேவன் தம்முடைய கிருபையினாலே இந்த 4 நாட்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். நீங்கள் இதை அன்பாக பயன்படுத்தி கொள்ளும்படியாக நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேவனுடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிற இந்த கடைசி காலகட்டங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். பலர் எழும்பி விட்டார்கள் பல காரியங்களை பேசும்படியாக, பலர் எழும்பி விட்டார்கள் பல காரியங்களை செய்யும்படியாக. ஹல்லேலூயா. ஆகியனால தேவ ஜனங்களாகிய நாம் விழிப்போடு இருந்து சத்தியத்தின்படி வாழ்ந்து ஹல்லேலூயா பரலோகம் போகிறதை நம்ம பார்க்கணும். ஹல்லேலூயா, பிரைஸ்ல. இஷ்டம் போல பேசுவதும் இஷ்டம் போல வியாக்கியானங்களை கொடுப்பதும் இப்போ ரொம்ப சகஜமாய் போயிட்டு தோற்றுறோம். அதனால் தேவ பிள்ளைகளாகிய நம்ம மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு இப்படி ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். நம்ம மத்தியிலே நம்ம அன்பு அண்ணன் அகஸ்டின் பாலன் அவர்கள் நம்ம மத்தியிலே இருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. பல ஆயிரங்கள் மத்தியிலே தோத்திரம் நல்ல ஒரு கன்வென்ஷன் செய்திகளை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு தேவனுடைய மனுஷர். ஆனால் தேவன் அவருக்கு கொடுத்துருக்கிற இந்த போதிக்க வரம் 10 பேர்னாலும் 20 பேர்னாலும் தோத்திரம் அவர்கள் மத்தியிலே கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்துருக்கிற வெளிப்பாடுகளை அதில் இத்தனை ஆண்டுகளில் சத்தியங்களை சத்தியமாக அவர்கள் போதித்து தேவனுடைய சரீரமாகிய சபைக்கு மிகுந்த பிரயோஜனமாக ஹல்லேலூயா தேவன் கொடுத்த வரத்தை அவர்கள் பயன்படுத்தி வராங்க. ஹல்லேலூயா, பிரைஸ். இந்த நாளில் நம் மத்தியில் அவர்கள் வந்திருப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. தோத்திரம் இந்த ஒவ்வொரு ஆண்டும் நான் அட்லீஸ்ட் ஒரு 3 முறையாவது எங்கள் மத்தியில் நீங்கள் வாங்கினேன் அப்படின்னு அன்போடு அவர்கள் மத்தியில் கொடுத்த அந்த அழைப்பை அவர்கள் ஏற்றுக்கொண்டு தோத்திரம் இப்பொழுது அவர்கள் வந்திருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த ஆண்டில் இன்னும் 2 முறை தேவனுடைய வருகை தாமதிக்குமானால் நம் மத்தியில் அவர்கள் வர இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். ஆகினாலே இந்த நாளில் தலைப்பு தம்பி என்னன்னு கேட்டாங்க. நான் சின்ன போன இதே முடிக்கலையே அண்ணே அப்படின்னேன். தோத்திரம் இல்லை ரொம்ப கேப் ஆகி போயிடுச்சு, எப்படி ஞாபகம் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி, எந்த தலைப்பில் பேசணும்? இல்லை ஆவியானவர் உங்களுக்கு என்ன தோத்திரம் பேசுகிற பெரம்போடு வரனாலும் வாங்க, நாங்கள் கேட்க ரெடியாக இருக்கோம். ஹல்லேலூயா, தோத்திரம், பிரைஸ். ஏன்னா நம்ம எப்படி இருக்கோம் நம்மளையே நம்ம வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்தா தான் நமக்கு தெரியும் நம்ம ஜீவியம் எப்படி இருக்குது. ஹல்லேலூயா. நல்ல தேவ வார்த்தையோடு கூட நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது அதுதான் நம்ம கண்ணாடி மாதிரி நம்மளை சரி செய்துக்க முடியும். இந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு இந்த நல்ல என்ன தலைப்பு? எகிப்துலேருந்து தோத்திரம் கானான் வரைக்கும் இந்த அண்ணன் நாங்கள் தோத்திரம் இல்லை ஏறி அண்ணன் சொன்னாங்க அந்த இதையே 4 நான் வச்சுருக்கேன்னாங்க. தோத்திரம் எகிப்துலேருந்தே வெளியே வருவாரான்னு சந்தேகமாக இருக்குது. தோத்திரம் இந்த 4 நாட்கள். ஏன்னா ஆவியானவர் அவ்வளோ ஆழங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். ஸோ பியூட்டிஃபுல். அதில் அவ்வளோ ஆழங்களை தேவனுடைய வார்த்தையில் அதில் நம்ம எகிப்தில் வெளியே வந்தோன்னே உடனே கானானுக்கு போயிடணும்னு நினச்சிடுறோம் புடார்னு தோத்திரம். ஆனால் அந்த இடையில எவ்வளவு காரியங்களை ஆவியானவர் சத்தியங்களை நமக்கு வைத்திருக்கிறார். உண்மையிலே நம்ம ஜெபத்தோடு இந்த 4 நாட்களும் தோத்திரம் நீங்கள் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எவ்வளோ வேலை இருந்தாலும் தோத்திரம் தயவுசெய்து இந்த 4 நாட்களும் நீங்கள் தவறாமல் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்கிறேன். நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை நம் மத்தியிலே கர்த்தர் செய்வாராக. கரங்களை தட்டி நல்ல தேவநாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? இப்பொழுது நம்ம மத்தியிலே கர்த்தருடைய தாசன் அவர்கள் வந்து நம்ம மத்தியிலே கர்த்தருவார். ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே இரவின் ஆரம்ப வேளையில் உங்களை வாழ்த்துவதை நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மறுபடியும் உங்கள் நடுவில் வர கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான பார்த்து சொன்ன மாதிரி என்னுடைய அனுபவம் திரும்ப பொதுவாக யாரும் கூப்பிடுறதே இல்லை. ஒரு தடவை பிரசங்கம் கேட்டாங்கன்னா அதோடு இந்த ஆள் இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணுவாங்க. ஆனால் என்ன தெரியல, இந்த சபைக்கோடு ஒரு நெருங்கிய உறவு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அது விடாமல் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. உங்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கண்களை மூடி ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எத்தனை முறை உங்கள் சமூகத்துக்கு வந்தாலும் நாங்கள் ஒருபோதும் வெறுமையாய் போவதே இல்லைப்பா. எத்தனை நாங்கள் நெருக்கத்தில் வந்தாலும் ஒரு விசாலத்தை எங்களுக்கென்றே வைத்திருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களில் நாங்கள் எவைகளை கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அவைகளை முழுமையாக கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. எங்களை தாழ்த்துகிறோம், மகிமையை நாங்கள் மக்கு செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம்
பரிசுத்த பிதாவே, ஆமென். பார்த்து சொன்ன மாதிரி இந்த கடைசி நாட்கள் இது ஒரு நல்ல அடையாளம் என்னென்னா, உபதேசங்கள் தாறுமாறாக போகிறது தான் சரியான அடையாளம். இந்த கடைசி நாட்களுடைய அடையாளத்தை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், இன்றைக்கு வேத வசனம் சொல்லாமல் இல்லை, தப்பு தப்பாக சொல்லப்படுகிறது. ஒரு காலத்தில் எதிரி வேத வசனத்தை சொல்லாமல் காத்து கொண்டான். இன்றைக்கி வேத வசனத்தை எப்படிலாம் தவறாக சொல்ல முடியுமோ, குறிப்பாக இன்றைக்கு வருகிற செய்திகள் வார்த்தைகள்லாம் கேட்டிங்கன்னா பயமாக. இப்போல்லாம் அந்த வாட்ஸ்அப்லாம் வருது பார்த்திங்களா நிறைய, அதில் வர செய்திகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் நடுக்கமாக இருக்குது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுகிற காலத்தில் இருக்கிறோம் என்பதை இவர்கள் உறுதிப்படுத்துகிறது. அதனால் சத்தியத்தை சத்தியமாக அறிந்து கொள்ள நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பைபிளில் ஒரே ஒரு வசனத்தை தான் மிகுந்த சமாதானம் என்ற வார்த்தை. சங்கீதம் 119, 165, ஒரு வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். அந்த மிகுந்த என்பதற்கு தரத்தையும் குறிக்கும், அளவையும் குறிக்கும். குவான்டிட்டி as well as qualitative peace. அந்த ஒரு இடத்துல தான் நம்ம அந்த வார்த்தையை வாசிக்கிறோம். அந்த ராப் ஷாலோம் என்ற வார்த்தை அங்கே ஒரு இடத்துல தான் வாசிக்கிறோம். அப்படியானால் வேதத்தை நேசிப்பது மாத்திரமல்ல, அதை நம் வாழ்க்கையில் அடிப்படையாக மாற்றி கை கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஒரு நாளும் சத்தியத்துக்கு புறம்பாக நாம் போகவே முடியாது. கர்த்தர் சரியான சத்தியத்தில் நம்மை நடத்துவார். இந்த நாட்டில் நான் உங்கள்கிட்ட பேச விரும்புகின்ற தலைப்பு ஒரு ஆவிக்குரிய பயணம், ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. அதுதான் நான் உங்களோட பேச விரும்புகிறேன். உங்களை அறிந்திருப்பீர்கள், எண்ணாகமம் 33ஆம் அதிகாரம். அந்த அதிகாரத்தை அப்படியே நீங்கள் எண்ணிகிட்டே வந்தீங்கன்னா, இஸ்ரவேல் மக்கள் அந்த 40 ஆண்டுகளில் அவர்கள் செய்த பயணத்தை அந்த ஒரே அதிகாரத்தில் ஆவியானவர் எழுதி வைத்திருப்பார். நம்பர்ஸ் சாப்டர் 33, எண்ணாகமம் 33ஆம் அதிகாரம். அந்த அதிகாரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு அந்த எரிகோவின் சமவெளி வந்து சேருகிற வரைக்கும் அவர்கள் பயணம் செய்த 42 இடங்கள், 40 ஆண்டுகள், 42 இடங்கள் அவர்கள் பாளையம் இறங்கினார்கள் என்று வேதம் சொல்லும். இந்த 42 பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். அதாவது பாச சொன்ன மாதிரி அப்படி எகிப்தை விட்ட உடனே கானானுக்கு அப்படி யாரும் குதிச்சிட முடியாது. அநேக கடினமான அனுபவங்களை, அநேக தேவையான அனுபவங்களை கடந்து தான் அங்கே வர முடியும். ஆகவே இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிக மிக அவசியமானது. நான் ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு எடுத்தேன்னா ஞாபகம் இல்லை எனக்கு, ஆபிரகாமின் பயணங்களை பற்றி உங்களுக்கு தெரியும். பாஸ்டர் அன்புராஜ் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவங்க சர்ச்சில் பாஸ்டர்ஸ்க்காக எடுத்துகிட்டு இருந்தேன். சில ஆண்டுகள் என்று சொல்ல வேண்டும். அந்த ஆண்டுகளில் ஆபிரகாமுடைய பயணம், அதாவது அவர் ஊர் என்ற இடத்து புறப்பட்டு அந்த மக்பேலா குகையில் அப்படி அடக்கம் பண்ணப்பட்டது வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் 15 பயணங்கள். இந்த 15 பயணங்களுக்கும் புனித பயணம் அல்லது பில்கிரிமேஜ் என்ற தலைப்பில் எடுத்தேன். அநேக போதர்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது. பாஸ்டர் அன்புராஜ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஆடியோ எடுத்தது 53 மணி நேரம், அந்த மெசேஜை மாத்திரம் நிறைய எடிட் பண்ணி 53 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. அது சில போதகர்கள் கேட்டாங்கன்னு கொடுத்தாங்க, சொன்னாங்க ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஊழியங்களுக்கு மிக அவசியமானது. ஆனால் நாம் இப்போது கவனிக்க போகிறது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிக அவசியமான பாடங்கள். ஆகவே பாஸ்டர் சொன்ன மாதிரி எகிப்தை விட்டு வெளியே வருவோமோ இல்லை எகிப்திலே உட்காந்துருப்போமோ தெரியாது நாளில். ஆனால் முடிந்த வரைக்கும் நான் உங்களோட வேகமாக கடந்து போக விரும்புகிறேன். வேகமாக போகிறதுல பிரச்சனை என்னன்னு சொன்னால், நிறைய பேருக்கு புரியாமல் போயிடும். கடன்னு போயிட்டேன்னா நான் என்ன புரியாமல் போயிடும். ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக போனால் வருஷக்கணக்கு ஆகிடுது. ரெண்டுக்கும் நடுவில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே நான் உங்களோடு முடிந்த வரைக்கும் விளக்கி சொல்ல விரும்புகிறேன், கொஞ்சம் வேகமாகவும் போக விரும்புகிறேன். சரியா? இதுக்கு அடிப்படையாக நான் எடுத்துக்கொண்டிருக்கிற வசனம் எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம், எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 6, 7 வசனங்கள். நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும் அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களின் சிங்காரவுமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்றும் அந்நாளிலே ஆணையிட்டு உங்களில் தள்ளிவிட்டு
கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்காக பார்த்து வைத்த ஒரு தேசம் இருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார், இந்த ஜனங்களை கொண்டு சேர்ப்பதற்காக ஒரு தேசத்தை பார்த்து வைத்தார். அப்படியா தேசத்துக்கு பேர் கர்த்தர் பார்த்து வைத்த தேசம். அடுத்தது சொல்லுகிறார், இது என்ன தேசம்? பாலும் தேனும் ஓடுகின்ற தேசம். மூன்றாவது, உலகத்தில் உள்ள எல்லா தேசங்களிலும் சகல தேசத்தின் சிங்காரம், அழகு. தேவன் ஒரு இடத்தை தன் ஜனங்களுக்காக பார்த்து வைக்கிறார். அதுக்கு அவர் 3 கருத்துக்களை சொல்லுகிறார். அது என்ன தேசம்? நான் பார்த்து வைத்த தேசம். இரண்டாவது, செழிப்பின் உச்சக்கட்டத்தை சொல்வதற்காக பாலும் தேனும் ஓடுகின்ற தேசம். மூன்றாவதாக கர்த்தர் மிக தெளிவாக சொல்லுகிறார், சகல தேசங்களின் சிங்காரம் அந்த தேசம்தான். இந்த தேசத்தை கர்த்தர் என்ன பண்ணா தெரியுங்களா? அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்றும் அந்நாளிலே கர்த்தர் என்ன செய்தாராம்? ஆணையிட்டார். இந்த ஆணையிடுதல் என்பதற்கு பயன்படுத்திய எபிரேய வார்த்தை ஷாபா. ஆணையிடுதல் என்பதற்கு பயன்படுத்துகின்ற எபிரேய வார்த்தை ஷாபா. இந்த ஷாபா என்றால் 7 முறை சொல்லுவது என்று அர்த்தம். ஆணையிடுதல்னு தமிழில் வாசிக்கிறோம் இல்லையா? அதுக்கு பயன்படுத்தின எபிரேய வார்த்தை என்ன? ஷாபா. ஷாபா என்றால் அதற்கு அர்த்தம் என்னவென்றால் 7 முறை ஒரே காற்று திரும்ப 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 சொல்கிறதுன்னு அர்த்தம். கர்த்தர் ஒரு முறை சொன்னாலே அது ஆகும், 2 முறை சொன்னால் அது உறுதிப்படுத்தப்படுகிறது, 3 முறை சொன்னால் அது நிலையானது, மாற்ற முடியாதது. ஆனால் ஆணையிடுதல் என்றால் 7 முறை சொல்லுவது. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நான் உங்களுக்காக பார்த்து வைத்திருந்த தேசத்தை, அது செழிப்பின் உச்சக்கட்டத்தில் இருக்கிற தேசம். அங்கே அது எல்லா தேசங்களுடைய அலங்காரம், சிங்காரம் அதுதான். அந்த தேசத்தில் உங்களுக்கு கொண்டு விடுவேன் என்று கர்த்தர் என்ன செய்தார்? ஆணையிட்டார். ஆனால் நடந்தது என்னன்னு சொன்னால், கர்த்தர் யாருக்கு ஆணையிட்டாரோ அதில் 2 பேரை தவிர வேறு யாரும் உள்ள போகலை. கர்த்தர் ஒரு முறை அல்ல, 7 முறை. நீங்கள் வேறத்தை கொஞ்சம் எண்ணி பார்த்தீங்கன்னா 80 முறை இந்த வார்த்தை திரும்ப திரும்ப சொல்லப்படும். உங்களை நான் எகிப்திலிருந்து கொண்டு வந்தேன். ஒரு தடவை 2 தடவை இல்லை, 80 முறை ஆவியான வேதத்தில் எழுதுகிறார், நான் உங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தேன். கர்த்தருடைய வல்லமைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு எழுதுறீங்களா? அந்த எகிப்திலிருந்து அவங்களை வெளியே கொண்டு வந்து கானான் கொண்டு சேர்த்தது தான். கர்த்தருடைய வல்லமைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு என்று சொல்ல வேண்டுமானால், அப்படி மாம்சமான யாவருக்கும் தேவன், அவரால் செய்ய முடியாத அதிசயம் ஒன்றுமே இல்லை. அந்த அதிசயங்களை உச்சக்கட்டம் எழுதுறீங்களா? எகிப்திலிருந்து அவர்கள் வெளியே கொண்டு வந்து அந்த கானானுக்குள்ளே கொண்டு போனது தான் மகத்துவமான ஒரு காரியம். ஆனால் ஆணையிட்டு சொன்ன தேவனால் யாருக்கு ஆணையிட்டாரோ அவர்களை கொண்டு போக முடியல. வனாந்திரத்தில் அவர்கள் மடிந்து முடியும் மட்டும் கர்த்தர் அவர்களை 40 ஆண்டுகள் சுற்றித் திரிய வைத்தார். கர்த்தர் அவர்களை அழைக்கும் போது பார்த்தீங்கன்னா, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் 3 நாட்கள் தான் கர்த்தர் சொல்லுவார். பார்வோனுக்கு இங்கே சொல்லுங்க, நாங்கள் வனாந்திரத்திலே 3 நாள் பயணம் போய் எங்கள் தேவனுக்கு நாங்கள் ஆராதனை செய்ய வேண்டும். கர்த்தர் சொல்லி அழைத்தது என்ன? only 3 days, 3 நாட்கள் தான். ஆனால் அவர்கள் அந்த இடத்துக்கு போய் சேர்றதுக்கு எவ்வளோ நாளாச்சு? 40 ஆண்டுகள் சுற்றி தெரிந்தார்கள். அப்படியானால் கர்த்தர் எகிப்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். எங்கே கொண்டு சேர்க்க வேண்டியவர்களை? பாலும் தேனும் ஓடுகின்ற சகல தேசங்களின் சிங்காரமாகிய அந்த தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஆனால் ஆணையிட்டு சொன்ன தேவனால் அவர்களை கொண்டு சேர்க்க முடியல, அவருடைய சந்ததியைத்தான் கொண்டு சேர்க்க முடிந்தது. அவர்களை சேர்க்க முடியவில்லை. ஏனென்றால் அவர்களுடைய கீழ்ப்படியாமை, அழைக்கப்பட்ட ஜனங்களுடைய தேவனோடு ஒத்துழைக்காத அந்த தன்மை அவர்களை கொண்டு போய் சேர்க்க தேவனால் கூடாமல் போயிற்று. எல்லாம் செய்ய முடிந்த தேவனுக்கு இந்த ஜனங்களை மாத்திரம் கொண்டு போய் சேர்க்க முடியவில்லை. அன்புக்குரியவர்களே, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலும் கர்த்தர் எசேக்கியேல் 20:6 சொல்லிட்டாரு, நான் பார்த்து வைத்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிறது, சகல தேசத்தின் சிங்காரம். அப்படி சொன்னார். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. அவர்களை எகிப்தியரின் கைகளிலிருந்து விடுதலை ஆக்கவும், அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கர்த்தர் பார்த்து வைத்தது மாத்திரமல்ல, செயல்பட ஆரம்பிக்கிறார்.
எசேக்கியேல் 26 பார்த்து வைத்தேன், பாலும் தேனும் ஓடுவது, சகல தேசங்களின் சிங்காரம் சொல்லிட்டு கர்த்தர் அங்கே உட்கார்ந்து விடவில்லை. He came down. கர்த்தர் இறங்கி எதற்கு? அவங்க இங்கிருந்து அவர்கள் வெளியே கொண்டு போகவும், அந்த அந்த அற்புதமான தேசத்தில் நலமும் விசாலமுமான தேசம். அங்கே சொன்னார் அலங்காரமான தேசம், ஆனால் இங்கே என்ன சொல்ற ஆண்டவர்? நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் அவர்களை சேர்க்கவும் இறங்கி வந்தேன். கர்த்தர் பார்த்தார், கர்த்தர் இறங்கி வந்தார். ஆனால் வருத்தத்துக்குரிய நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த சந்ததியை கொண்டு போய் சேர்க்க முடியலை. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது வேதத்தின்படி பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ வாக், ஒரு நடை. ஆவிக்குரிய வாழ்க்கை வேதம் எதற்கு ஒப்பிடுகிறது? ஒரு நடை. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஸோ ஆவிக்குரிய வாழ்க்கையை வேதம் எப்படி சுட்டி காட்டுகிறது? we walk by faith not by sight. அதாவது பார்த்து பார்த்து நடப்பதற்கு நீங்கள் நாம் அழைக்கப்படவில்லை, விசுவாசித்து நடப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை அழைத்த நோக்கம் என்ன? we have to walk. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், திரும்ப நினைவுபடுத்துகிறேன். செத்து போனவங்கள பாடையில் வச்சு கொண்டு போவாங்க தெரியுங்களா? எனக்கு என்ன ஆச்சரியம்னா, நான் முதல்ல நான் சென்னைக்கு 20 வயசில் சென்னைக்கு வந்தேன். என் கல்லூரி படிப்பு முடித்த உடனே நேராக அம்ஜிகரைக்கு வந்துட்டேன். எங்கள் சித்தி அங்கே இருந்தாங்க, எனக்கு வந்துட்டேன். சரி வேலை தேடலான்னு வந்தபோது எங்கள் சித்தியோட பையன் வந்து ஹைகோர்ட்டில் லா காலேஜில் படிச்சுட்டு இருந்தான், என்னுடைய பெரியவன். சரி நாங்கள் 2 ஒரு நாள் ஒரு ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு அம்ஜிகர் மெயின் ரோட்டில் ஒரு மாடியில் நின்று இப்போ பார்க்க போனோம். போன போது கீழே ரொம்ப அற்புதமான இசைக்கருவிகளோடு ஒன்று போகுது. நான் சின்ன வயசு எப்படி பார்த்துருக்கேன்னா, இந்த சாமியை தூக்கிட்டு போவான் தெரியுங்களா சாமியில், அதுக்கு இதெல்லாம் அந்த தாளங்கள் பார்த்தீங்களா அடிச்சுட்டு போவானுங்க. நான் நினச்சேன் என்ன சாமியை தூக்கிட்டு வரேன், பார்த்தா செத்து போனவன் தூக்கிட்டு போகிறாங்க. செத்து போனவனை கூட இவ்வளவு சர்வ மகிமையோடு கொண்டு போவான்னு அன்றைக்கி தான் பார்த்தேன். அண்டையிலேருந்து பார்க்குறேன். நான் அசோக் லைனில் ஒர்க் பண்ணேன். அந்த காசிமேடு வரும்போது அங்கே தான் இருக்குது, பெரிய சுடுகாடு அங்கே இருக்குது, காசிமேடு கடற்கரை ஓரமாக. பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக எப்படியும் ஒரு டெய்லி ஒரு நாள் ஈவினிங் கம்யூனிட்டி வரும்போது ஒருத்தர் போயிட்டுருப்பார். ஆனால் என்னுடைய பஸ்ஸில் ஒருத்தர் வருவார். அந்த மனுஷன் கம்மிலேருந்து வரும்போதே ஃபுல்லாக தான் வருவார் பஸ்ஸில். அவருக்கு என்னென்னா அந்த சவுண்ட் இருக்குது தெரியுங்களா, அது அடிக்கிற அடியை கேட்ட உடனே அவருக்கு பஸ்ஸில் இருக்க முடியாது, எப்படி இப்படி ஆட ஆரம்பிப்பார். கால் இப்படி ஆடு பஸ்ஸுக்குள்ளே பிடிச்சி வச்சா கூட இருக்க மாட்டார். அந்த கூட்டத்துக்காக பஸ் கொஞ்சம் ஸ்லோவாக போகும் தெரியுங்களா, கடற்கரை கீழே கொஞ்சம் விட அந்த கும்பல் இப்போ கொஞ்சம் ஆடிட்டு வந்து மறுபடியும் பஸ்ஸில் ஏறி ஓடிட்டு. ஸோ இதெல்லாம் ரொம்ப நாள் பார்த்து பழக்கத்தில் நான் கண்ட ஒன்று என்ன தெரியுங்களா, செத்து போகிறவனை படுக்க வச்சு கொண்டு போகிறத பார்த்துருக்கேன், செத்து போகிறவங்கள உட்கார வச்சு கொண்டு போனதை பார்த்துருக்கேன், செத்து போகிறவங்கள நிற்க வச்சு கட்டி கொண்டு போனதையும் பார்த்துருக்கேன். ஆனால் செத்து போகிறவனை நடக்க வச்சு கூட்டு போனதை நான் பார்த்ததே இல்லை. நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? அப்போ ஒரு செத்து போனவனை படுக்க வைக்கலாம், உட்கார வைக்கலாம், நிற்க கூட வைக்கலாம், என்ன செய்ய முடியாது? ஆனால் இன்றைக்கி நம்ம சபைகளில் நிறைய இந்த உட்கார்ந்துருக்கிற, படுத்திருக்கிற, நிற்கிற ஆள்லாம் இருக்குது. யார் வேண்டும்? இன்றைக்கு நடக்கிறவர்கள் வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது இட்ஸ் a walk. வேதத்தை நீ கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், வேதத்தில் குறிப்பாக ரோமன் நிருபத்தை பார்த்தீங்கன்னா there are 3 kinds of walk. 3 விதமான நடை ஆவிக்குரிய உலகத்துக்கு கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். ஒன்று ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Romans chapter 6 and verse 4. மேலும் பிதாவின் மகிமையினாலே முதலாவது என்ன நடை? புதிதான நடை, நியூ வாக். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வேதம் சுட்டி காட்டுகிற முதல் நடை என்ன? இட்ஸ் a நியூ வாக், ஒரு புதிதான நடை. ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஸ்பிரிட்ஸ் வாக், ஆவியின் நடை. ரோமர் 6:4 a new walk, ஒரு புதிய நடை. ரோமர் 8:14 மிக அழகாக சொல்லுகிறார், இது என்ன? ஆவியானவரால் நடத்தப்படுகின்ற நடை. ரோமர் 13ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். இரவு சென்று போயிற்று,
பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். மூணாவது சீரான நடை, யூனிஃபார்ம் வாக். முதல்ல நியூனஸ் இன் த வாக், நடையில் என்ன இருக்கணும்? ஒரு புதிதான அனுபவம். இரண்டாவது, நம்முடைய நடையில் ஸ்பிரிட்ஸ் லீடிங், ஆவியானவருடைய அந்த நடத்துதல் இருக்க வேண்டும். மூன்றாவது, ஒரு யூனிஃபார்ம் வாக், இருளின் கிரியைகளை தள்ளிவிட்டு. இது எப்போ சாத்தியம் என்றால், அந்த புதிதான நடை எப்போ தெரியுங்களா? ஞான ஸ்நானத்தில். இது எப்போ கிடைக்கிறது? நாம் பாப்டிசத்துக்குள்ள வரும்போது அதான் என்ன கிடைக்கும்? இந்த புதிதான நடை. when we are baptized, எப்போது நாம் ஞானஸ்நானம் பெறுகிறோமோ அப்போ நமக்கு என்ன நடையா வந்துடணும்? ஒரு புதிதான நடை. இதை சரியான ஞானஸ்நானத்தில் மாத்திரம்தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் ரோமர் 6:3-4 பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இயேசு பிதாவின் மகிமையினாலே அவர் மரித்தோரிலிருந்து எழுந்து ஒரு புதிதான ஜீவனோடு நடந்து கொண்டது போல நீங்கள் நான் நடக்க வேண்டுமானால் அவரோடு என்ன செய்யணும்? மரிக்க வேண்டும், அவரோடு அடக்கம் பண்ணப்பட வேண்டும், அவரோடு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டும். இதுதான் ரோமர் 6:3-4-5 ஆனால் ரோமர் 6:4 பார்த்தீங்கன்னா ஒரு புது நடன் போட்டுருக்கு தெரியுங்களா? இந்த புது நடை எப்போ வரும்? நாம் கிறிஸ்துவோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தால்தான் இது சாத்தியம். இப்போ ஞானஸ்நானம் என்பது ஒரு பாரம்பரியமானவோ இல்லைன்னா ஒரு வழக்கத்தின்படியே செய்யப்படுகிற ஒன்று அல்ல. இன்னைக்கு ஞானஸ்நானத்துக்கு நிறைய பேர் வருது, கல்யாணத்துக்காக வர ஆள் இருக்காங்க. நம்மகிட்ட மேரேஜுக்காக என்ன பண்ணுவான்? ஒரு கிறிஸ்தவ பொண்ணு வேணும்னு வந்துடுவான். சிலரை பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்குன்னு வந்துடுவானுங்க. சிலர் ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக வருவார்கள். அது அல்ல ஞானஸ்தானம் என்பது. இது என்ன? அந்த புதிதான நடைக்கு தேவன் வைத்திருக்கிற வழி அதுதான். இன்னைக்கு கிறிஸ்துவோடு கூட நாம் மரிக்க வேண்டுமானால் 2 வசனம் உங்களுக்கு தெரிந்த வசனம் நான் நினைவுபடுத்துகிறேன். கொலோசியர் 2:20 நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால். ஒரு கேள்வி பார்த்தீங்களா? Are you dead with Christ for the culture of this world? இந்த உலகத்தினுடைய வழிபாடுகளுக்கு நீங்களும் நானும் செத்தது உண்டா? ஞானஸ்நானம் என்றால் என்ன ஆயிருக்குன்னு தெரியுங்களா? நம்முடைய பழைய வழக்கங்கள், நம்முடைய குடும்ப சம்பிரதாயங்கள், நம்முடைய சமுதாயத்தின் காரியம் விட்டு போயிருக்கணும்ல. ஒன்றும் போன மாதிரி தெரியலை. நாம் எப்போ சாகலன்னு தெரியுங்களா? நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் வந்தால் தெரியும். நாம் ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்தானம் பெற்றோம், ஆவிக்கிற சபைக்கு வரேன்னு சொன்னாலும் நமக்கு திருமணங்கள் வரும்போது ஒன்று சொல்கிறாங்களே, வாழ்வு சாவுன்னு சொல்கிறானே, அது வரும்போது தான் நம்ம உண்மையிலேயே கிறிஸ்துவோட உலகத்தின் வழிபாடுகளுக்கு செத்தோமா என்று தெரியும். சமீபத்தில் நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் ஒரு இடத்துல ஒரு மீட்டிங் போனால், மே 1, 2, 3 நாள் ஒரு கன்வென்ஷன். அது வேறு வெள்ளி சனி ஞாயிறு மாட்டிக்கிட்டு ரொம்ப வசதியாக போச்சு நிறைய பேருக்கு. அங்கே மாட்டின போது வெள்ளிக்கிழமை மே 1 காலையில் ஒரு பெரிய ரெட்ரீட், மதியம் 2 மணிக்கு முடிந்தால் கூட்டு போயிட்டாங்க. இங்கே அந்த சர்ச்சில் ஒரு தம்பிக்கு அவருக்கு அன்றைக்கி பெட்ரோத்தல், அதாவது நிச்சயம் பண்ணுறாங்க. பொண்ணும் விசுவாசி தான், பையனும் விசுவாசி தான். அங்கே போய் உட்கார்ந்தா எனக்கு தப்பி தவிர வேறு எங்கே வந்துட்டோமோன்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா அதே தட்டு, அதே தேங்காய், அதே பழம், அதே மஞ்சள், அதே குங்குமம், என்ன அந்த பட்டடிக்க திருநீர் ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். மீது அத்தனையும் இருக்குது, மாலை இருக்குது, வளையல் இருக்குது, என்னென்ன இருக்குமோ அத்தனையும் இருக்குது. அப்போ நீ எங்கே செத்த? நாம் எங்கே செத்தோம்? அப்படின்னா இந்த புதிதான நடை வேண்டுமானால் என்ன வேண்டுது? நம்ம இன்னைக்கு பரலோகத்தில் நடக்கிறவங்க நம்மை அடிமைத்தனத்திலிருந்து நீக்கி அந்த பாலும் தேனும் ஓடுகின்ற பரம கானானுக்கு அழைத்து செல்ல கர்த்தர் பார்த்து வைத்தார், இறங்கி வந்தார். ஆனால் அவர் கூடாமல் போயிட்டு காரணம் என்னதுங்களா? நம்மளும் சாகலையே, அந்த புதிதான நடைக்கு வரலையே. we are baptized of course, நாம் ஞானஸ்தானம் பெற்றவர்கள். ஆனால் அதனுடைய அடையாளம் ஒன்றும் தெரிகிற மாதிரி இல்லையே. ஏன் இந்த பாரம்பரியம் சாகலையே? சொன்னேன் இல்லையா? ஒரு திருமணம் வந்தால், வீட்டில் ஒரு பிறந்த நாள் வந்தால், வீட்டில் ஒருத்தர் மரித்து போனால் அன்னைக்கு தான் தெரியும் நம்மகிட்ட உள்ள என்னெல்லாம் ஒளிஞ்சிருக்கு. ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி, பழவிகள் எல்லாம் ஒளிந்து கொண்டு இருக்குது, ஒன்றும் ஒளிஞ்சு போகலை. அப்பப்போ வரும்போது மெதுவாக தலையை காட்டி வெளியே வரும் பாருங்களேன்.
எனக்கு ஆச்சரியம், இது ஒரு ஹிந்து இது நிச்சயம் பண்ணுறதா இல்லை கிறிஸ்தவர்களா? இருக்கிற 3 பாஸ்டர்ஸ் வேறு வரிசையா பின்னாடி. இந்த இந்த நிகழ்ச்சிக்கு 3 பாஸ்டர்ஸ். என்னென்னா ஒரு பாஸ்டர் சொல்லுவார், ஆண்டவரே இந்த தேங்காய் பழம் பூ ஆசீர்வதி ஆண்டவரையும் ஜெபம் பண்ணுறாரு. என்னன்னா அவங்களுக்கு வேறு வழியில் நிர்பந்தம், அவங்க நிர்பந்திக்கப்படுகிறார்கள். இல்லைன்னா அப்புறம் பரம்பரையே சபைக்கு வராதில்லை அடுத்த நாள். கவனித்துக்கொள்ள நம்ம இன்னும் சாகலை. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது இஸ் a walk, நடை. அந்த நடைக்கு என்ன வேண்டும்? நம்ம எப்போ ஞானஸ்நானம் பெற்றோமோ அப்போ என்ன செய்யணும்? உலகத்தின் வழிபாடுக்கு செத்து இருக்கணும். நாம் சாகாவிட்டால் பரம காண நோக்கி நடக்க முடியாது. நம்முடைய பயணம் ஒரு முழுமை பெற்றதாக இருக்க முடியாது. நிறைய பேருக்கு துவக்கத்திலே முடிஞ்சு போயிடுது. காரணம் என்னவென்றால் இந்த பாரம்பரியங்களோடு வெளியே வர முடியலை. இந்த ஞானஸ்நானம் சரியானதாக இருந்தால் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால். கொலோசியர் 2:20 செத்தியான்னு கேட்கிறாரு. அடுத்தது உயிரோடு எழுந்தியா. இந்த ரெண்டும் சேர்ந்தாதான் ஞானஸ்நானம். ஞானஸ்நானத்தின் முதல் பகுதி என்ன? ஆர் யூ டெட் வித் கிரைஸ்ட்? உலகத்தின் வழிபாடுகளுக்கு நீ கிறிஸ்துவோடு கூட செத்திருக்கிறாயா? முதல் கேள்வி. அடுத்து என்ன கேட்கிறாரு? நீ கிறிஸ்துவோடு கூட உயிரோடு எழுந்தது உண்டா? அப்ப ஞானஸ்நானத்தினுடைய தொடக்கத்தையும் முடிவையும் கொலோசியர் 2:20 கொலோசியர் 3:1 சுட்டி காட்டுகிறது. அந்த 2:20 என்ன போட்டிருக்குது? நீ கிறிஸ்துவோடு கூட மரித்தது உண்டுமா? அப்படின்னா உலகத்தின் பாரம்பரிய தமிழுக்கு சாகாத வரைக்கும் நாம் என்ன ஆகலை? ஞானஸ்நானம் பெற்றது சரியானது அல்ல. மூலிகை எடுத்திருக்கலாம், பெரிய பரிசுத்தவான் கையில் எடுத்திருக்கலாம், ஒரு நல்ல ஆவிக்கிற சபையில் எடுத்துக்கொண்டிருக்கலாம். எங்கே எடுத்தாலும் சரிதான், அது செல்ல. அது காரணம் என்னவென்றால் இன்னும் அந்த உலகத்தின் வழிபாடுகள் நாம் சாகலையே. நாம் மரிக்காத வரைக்கும் நம்ம ஞானஸ்நானம் அர்த்தமற்றது. இது ஒரு சடங்காச்சாரம், அவ்வளவுதான். இது ஒரு சபைக்கு பயந்தில் ஒரு ஊழியக்காரனுக்கு மரியாதை கொடுப்பதற்காக நாம் எடுத்ததாக இருக்குமே தவிர பரலோகத்தை மகிமைப்படுத்துவதாக இருக்காது. அப்படியான நாம் இன்றைக்கு சாகவும் இல்லை, அப்புறம் உயிரோடு எழுந்திருக்கவில்லை. செத்தால் என்ன அடையாளம்? உலகத்தின் வழிபாடுகளுக்கு நம்ம செத்திருப்போம், இன்னும் சாகலை. உயிரோடு எழுந்திருந்தால் என்ன செய்வோம்? அந்த 3:1-2 வாசிங்க. பூமியில் உள்ளவைகளை அல்ல, பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். நாம் கிறிஸ்துவோடு கூட உயிரோடு எழுந்தது உண்டானால் நம்ம தேடுதல் என்னவா இருக்கும்? மேலானவைகளைத்தான் தேடுவோமே தவிர பூமிக்குரியவைகளை அல்ல. அப்படியான நம்ம சாகவும் இல்லை, உயிரோடு எழுந்திருக்கவும் இல்லை. அப்ப நம்ம ஞானஸ்நானம் இன்றைக்கு ஒரு கேள்விக்குரியதாக மாறுகிறது. ஒரு கேள்விக்குரியதாக மாறுகிறது. கேள்வி மாத்திரமல்ல, பரிகசிக்கப்படுவதற்கு ஏதுவாக இருக்கிறது. நான் ஒரு கத்தோலிக் குடும்பத்திலிருந்து வந்தேன். யாராவது கத்தோலிக்கனை பார்த்து நீங்கள் மூலிகை ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொன்னால் அவன் அடுத்த கேள்வி உடனே கேட்பான், மூலிகை ஞானஸ்தானம் எடுத்தாலும் யோகியனா மாறிட்டானான்னு கேட்குறான். நம்ம சாட்சி தான், காட்சி சூப்பராக இருக்குல்ல. சாட்சியும் கிடையாது, காட்சியும் கிடையாதுல்ல. அன்றைக்கு அநேகர் உள்ள வருவதற்கு தடை ஒரு கிறிஸ்தவத்துக்கு எதிரான இயக்கங்கள் அல்ல, சபைகளுக்குள்ள இருக்கிறவன் தான் உள்ள வராததுக்கு தடை. நான் அடிக்கடி சொல்லுகின்ற ஒன்று, மார்க் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு வீட்டில் இருக்கிறார். இட் வாஸ் நாய்ஸ் தட் ஜீசஸ் இஸ் இன் தி ஹவுஸ். இயேசு வீட்டில் இருக்கிறார் என்று என்ன பண்ணா? சத்தம் உண்டாயிட்டான். அக்கம் பக்கத்தாலாம் ஓடி வராங்க. என்னாச்சுது? வீடு நிரம்பி விட்டது. வீட்டுக்குள்ளே யாரும் நுழைய முடியலை. 4 பேர் ஒரு திமிராதகர் தூக்கிட்டு வராங்கல்ல, உள்ள அனுமதிக்கல அவங்க. அப்படி என்றால் இன்னும் ஒருவன் இயேசுவை கிட்ட போகிறதுக்கு யார் தடை தெரியுங்களா? ஏற்கனவே வந்தவங்க தான். ஏற்கனவே அடைத்து கொண்டிருக்கிறார்களே, இவங்களும் உள்ள போக மாட்டான், அடுத்தவனையும் போக விட மாட்டான். ஆண்டவர் சொன்னாரே, நீங்களும் பரலோகத்துக்கு போக மாட்டீங்க, அடுத்தவன் போகாத பரலோகத்துக்கு பூட்டி போடுவீங்கன்னு சொன்னார்ல. அதுதான் இன்றைய ஆவிக்குரிய உலகம். அப்படியானால் நம்முடைய ஞானஸ்நானம் சரியாக இருந்தால்தான் நம்முடைய ஆவிக்குரிய நடை சரியாக இருக்கும். ஆவிக்குரிய நடை சரியாக இருக்க வேண்டுமானால் நம்முடைய அந்த ஞானஸ்நானம் சரியாக இல்லாவிட்டால், ஞானஸ்நானம் என்பது ஏதோ விளையாட்டு போக்கில் எடுப்பது அல்ல, ஏதோ ஒரு வழக்கத்தின்படி எடுப்பதில்லை. இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகள் கூட ஞானஸ்நானம் ஒரு சடங்காச்சாரமாக மாறி போகிறது. ஆனால் வேதம் சுட்டி காட்டுகிறது, பாரம்பரியங்களுக்கு மறித்து உலகத்தில் உள்ளவர்களை தேடாமல் பரலோகத்தில் உள்ள தேடுகின்ற அந்த மனோபாவம் என்னைக்கு வருதோ அன்றைக்கு தான் நாம் பெற்ற அர்த்தம் ஞானஸ்நானம் அர்த்தம் உள்ளது. நான் அடிக்கடி சொல்லுவேன், பேப்டிசத்தில் 2 வார்த்தை கவனிக்கணும். ஒன்று மெத்தட் ஆஃப் பேப்டிசம், அடுத்தது மீனிங் ஆஃப் பேப்டிசம். ஞானஸ்நானத்தை பற்றி 2 வார்த்தைகள் தான் இன்றைக்கி முக்கியம். ஒன்று, சபைகள் இன்னைக்கெல்லாம் சண்டை போட்டு தெரியுங்களா? அந்த மெத்தட் ஆஃப் பேப்டிசம் தான் சண்டை நடக்குது. தெளிக்கணுமா, முக்கணுமா? ஞானஸ்தானம் கொடுக்குறவ தொட்டிக்கு வெளியே நிற்கலாமா, உள்ளே நிற்கலாமா? ஞானஸ்தானம் கொடுக்குறவ இப்படி முக்கணுமா, இப்படி முக்கணுமா? அப்புறம் நிற்கிற தண்ணியில் முக்கணுமா, ஓடுற தண்ணியில் முக்கணுமா?
அப்புறம் வெந்நில கொடுக்கணுமா இல்லை ஆசிட்ல கொடுக்கணுமா? இதுதான் பட்டிமன்றம். ஞானஸ்நானம் இன்னைக்கு எதுக்கு சொல்லப்படுது? அந்த மெத்தட் ஆஃப் பேப்டிசம் தான். ஸோ அது வேதத்தின்படி there is a method. ஆனால் அதுக்கு மீனிங் இன்கார்பரேஷன் இன்டு கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் இணைகிற அனுபவம் ஞானஸ்நானம். கலாத்தியர் 3:27 பார்த்தீங்கன்னு சொன்னால், கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்று நாம் அனைவரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கவே, புட் ஆன் கிரைஸ்ட், கிறிஸ்துவை தரித்து கொள்ளுகிற அனுபவம் தான் ஞானஸ்நானம். ஆனால் இன்றைக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறவங்களும் பிரச்சனை தான், ஞானஸ்நானம் எடுக்கிறவங்களும் பிரச்சனை தான். நான் சமீபத்தில் வேதத்தை பார்த்து கொண்டிருக்கும் போது, இந்த கடந்த குட் ஃப்ரைடே சாட்டர்டே வந்துடுறீங்களா, அதுக்காக நான் ஒரு செய்தியை அப்படி பார்த்து கொண்டே இருக்கும்போது யூதாசை பற்றி கவனித்தேன். யூதாசும் ஞானஸ்நானம் எடுத்தவர், ஞானஸ்நானம் கொடுத்தவர். யூதாசும் ஞானஸ்நானம் எடுத்தவர், யூதாசும் ஞானஸ்நானம் கொடுத்தவர். ஆனால் அவர் வந்து சேரல மேலே. அப்படின்னா கொடுக்கிறவங்களும் நிறைய பேர் வரப்போகிறதில்ல, எடுத்தவங்களும் நிறைய பேர் வரப்போகிறதில்ல. காரணம் என்னவென்றால், நம்ம இன்னைக்கு இந்த ஞானஸ்நானம் எடுக்கிறது முறையில் தான் சண்டை போட்டு உட்கார்ந்துருக்கமே தவிர அதன் அர்த்தம் அப்படியான நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கை என்பதை வாக்கு, இது நடை. என்ன நடை வேணும்? ஒரு புதிதான நடை. அது எங்கே தான் கிடைக்கும்? சரியான ஞானஸ்நானத்தில் மாத்திரம் தான் கிடைக்கும், வேற எங்கும் கிடைக்காது. நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படுற இடமே பேப்டிசம் தான். ஆனால் இன்றைக்கு அது ஒரு பொழுதுபோக்காக மாறி போச்சுல்ல, கல்யாணத்துக்காக மாறி போச்சுல்ல. நான் எப்போதுமே சொல்லுவேன், பாஸ்டர்ஸ் செமினார் எங்கே நடந்தாலும் சொல்லுவேன், இந்த திருமணத்துக்காக ஞானஸ்நானம் எடுக்க வந்தால் கொடுக்காதீங்க. திருமணத்துக்காக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணும், கிறிஸ்தவ பொண்ணு வேணும், எங்கள் அத்தை பொண்ணு மாமா பொண்ணு கிறிஸ்தவ மாட்டேன் வரேன்னு சொன்னால் ஞானஸ்நானம் கொடுக்காதீங்க உங்களுக்கு. ஏனென்றால் ஆண்டவர் சொன்னது, சீஷனாக்கித்தான் அவனுக்கு பிதா குமாரன் பரிசுத்தார ஞானஸ்நானம் கொடுக்க சொன்னால், கல்யாணத்துக்கு கொடுக்க சொல்லலை ஆண்டவர். திருமணத்துக்கு கொடுக்க சொல்லவில்லை. இந்த திருமணத்துக்காக எடுக்கிறவன் திரும்ப முடிஞ்சுன்னா அது பிள்ளைகளுக்கு கூட்டு போயிடுவான். பண்ண திருமணத்துக்காக ஞானஸ்நானம் ஒருத்தன் எடுத்தா அவன் கிடைச்ச போது விக்கிரத மண்டபத்துக்கு அந்த பொண்ணை கூட்டு போயிடுவான். அநேக காரியங்களை பார்க்குறேன், அநேக குடும்பங்கள் உருக்குலைந்து போனதை நான் கண்ணால் பார்க்குறேன், காதால் கேட்கிறேன். ஆகவே தான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன், சபையினுடைய அடிப்படை உபதேசத்தில் ஒன்று ஞானஸ்நானம். இந்த ஞானஸ்நானம் தான் என்ன செய்ய நம்ம ஒரு புதிதான நடைக்குள்ள கொண்டு வரும். இரண்டாவதாக ஆவியின் நடை எப்போ வரும்? நீங்கள் நானும் அபிஷேகம் வரும்போது. இந்த ஆவியின் நடை இப்போ ரோமர் 8:14 வாசித்தோமே, இது எப்போ கிடைக்கும்? அபிஷேகத்தில் மாத்திரமே கிடைக்கின்ற வாய்ப்பு. ஆவியின் நடை எப்போ கிடைக்கும்? when we are baptized in the spirit. அபிஷேகத்தில் மாத்திரம்தான் இந்த ஆவியின் நடை கிடைக்கும். இன்னைக்கு அபிஷேகத்தில் ஆட்டமும் பாட்டமும் கிடைக்கிறது, அதிரடியான உணர்ச்சிகள் தான் இன்னைக்கு கிடைக்கிறது. கையை தட்டுறது, காலை தட்டுறது, குதிக்கிறது. ஒரு பெரிய ஆவிக்குரிய சபைக்கு கன்வென்ஷன் போன போது கூட அந்த சபையை நடத்துகிறவர்கள் ஒரு நாள் பேசிட்டேன், வியாழக்கிழமை ஈவினிங், வெள்ளிக்கிழமை காலையில் பேசிட்டேன். மத்தியானம் வந்து என்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் ஒரு கன்வென்ஷன் பிரசங்கியார் மாதிரி பேசலையே, ஏன்னு கேட்டேன். கன்வென்ஷன் பிரசங்கியார்னா அந்த கூட்டம் மெசேஜ் ஆரம்பிக்கிறாங்க தெரியுங்களா, ஒரு 15 நிமிஷம் ஜனங்கள்லாம் எழுப்பி விட்டு அவங்கள ஆவியில் நிரம்பி அவங்க அப்படியே அபிஷேகத்தை நடத்தி தான் அப்புறம் பேசணும். நான் சொன்னேன், அதான் எனக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் ஒருத்தர் ஆவியில் நிரப்புனார்ல எல்லாத்தையும். 1 மணி நேரம் முன்னே, அதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் ஆட்டம் பாட்டம் அதிரடி தான் எல்லாம். பெரிய ஆவிக்குரிய சபை தமிழ்நாட்டில் சொன்னால் உடனே எல்லாருக்கும் தெரிய ஒரு பெரிய ஆவிக்குரிய சபை. அங்கே 1 மணி நேரம் இந்த சபையினுடைய ஒரு இளம் போடுக ஜனங்களை நிற்க வச்சு, ஆட வச்சு, பாட வச்சு, குறிக்க வச்சு ஓரளவுக்கு பண்ணிட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க, அது இல்லை பிரதர், கன்வென்ஷன் பசங்க, ஓ அது ஒரு ஆவி, இது ஒரு ஆவி போல இருக்குது, கன்வென்ஷனுக்குன்னு தனி ஆவி இருக்குது போல இருக்குது. கவனித்துக் கொள்ளுங்கள். எனக்கு என்னென்னா ஒரு மெசேஜ் முடிஞ்சால் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் எழுப்பி எடுத்து அப்படி நிரம்பி பவர் ஃபயர் ஃபயர் ஒன்றை தூக்கி உள்ளே போட்டு போகிறான் அக்கினியில். பார்த்துக்கோ, இந்த ஃபயர் ஃபயர்ன்றவெல்லாம் கொஞ்சம் வெத்து விட்டதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், நினைவுபடுத்துகிறேன். பழைய காலத்து சினிமா தேட்டருக்கு போனீங்கன்னா அந்த ஸ்க்ரீனுக்கு பக்கத்தில் ஃபயர்னு பக்கெட் வச்சுருப்பான், பார்த்துருக்கீங்களா? தீ பக்கெட் வச்சுருப்பான், பார்த்துருக்கீங்களா? பக்கெட்டுக்கு பேர் ஃபயர், உள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணியும் மண்ணும் தான் இருக்கும். பக்கெட்டுக்கு பேர் என்ன பேர்? தீயை உருவாக, அதெல்லாம் தீனா தானே அர்த்தம். உள்ள என்ன இருக்குது? தீயை அணைக்கிறது இருக்குது. பாருங்களேன், நிறைய பேருக்கு இந்த ஃபயர் ஃபயர்ன்ற ஒரு உள்ள வெறும் மண்ணும் தண்ணியும் தான் இருக்குது. கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த ஆட வைக்கிறது பாட வைக்கிறதுக்காக அபிஷேகம் கொடுக்கப்படவில்லை, நடப்பதற்காக கொடுக்கப்பட்டது. ஆவியானவன் நடத்தப்படுகிற அனுபவத்துக்கு தான் அபிஷேகம் கொடுக்கப்படுகிற, ஆடுறதுக்கு இல்லை, குதிக்கிறதுக்கு அல்ல. கையை காலை தட்டிட்டு எமோஷனல் ஆகி உணர்ச்சி வசப்பட்டு தரையில் விடுவதற்காக அபிஷேகம் கொடுக்கப்படலை. அப்படியானால் இந்த ஆவியின் நடை எப்போ வரும் தெரியுங்களா? சரியான அபிஷேகத்துக்குள்ள வரும்போது. இன்னைக்கு சபைகளுக்கு லேக் ஆஃப் டீச்சிங், அபிஷேகத்தை குறித்து சரியாக போதிக்கப்படவில்லை. என்ன பண்ண உடனே
அது எனக்கு புரியுது, ஆனால் கோபம் வருது அது பார்க்கும்போது. இந்த சபைகளை பார்த்துட்டு எதை சொன்னால் என்னையா உனக்கு ஆச்சுது, நல்லா தானே இருந்த, உனக்கு என்ன ஆச்சுது, அது மாதிரி ஊன்றான். அது என்ன, இது கொஞ்சம் இரு. பைபிள் சொல்லுது சபைக்கு வந்தால் ஒழுங்காரன்ல போட்டிருக்குது. அந்நிய பாஷை பேசுனா எங்கே பேசணும்? நாம் அந்நிய பாஷை பேசுகிறவன், 32 ஆண்டுகள் ஆவியானோடு நடக்கிறவனா. அபிஷேகம், நான் ரட்சிக்கப்பட்டு 3 மாதத்து அபிஷேகம் பெற்றவன், இன்றைக்கு வரைக்கும் அந்நிய பாஷை பேசுகிறவன். பொது இடங்கள் அல்ல, சபை கூடுதல். அது எனக்கு எங்கள் அப்பாவுக்குள்ள உறவு. அது என் ஆண்டவருடன் மர்மங்களை பேசுகிற இடம். அது கர்த்தருடைய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளுகிற நேரம். அது சபையாக கூடி சொன்னால் வசனம் சொல்லுது 2 பேர் 3 பேர் மட்டும் அடங்கணும். அது கூட வியாக்கியானம் பண்ணுறது இருந்தால் தான் பேசணும். ஆனால் இன்றைக்கு ஆவிக்குரிய கூட்டம் என்ன, ஆவி நிரம்பி எல்லாத்தையும் குடிக்க வச்சு ஆட வைக்கணும். அதானே. So we are going against the word of God. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் எதிராக போய்க்கணும். ஆனால் என்ன தெரியுங்களா, கள்ள உபதேசங்கள் எளிதாக உள்ள வந்துடுது. கள்ள உபதேசங்கள் வருவதற்கு காரணம் என்ன தெரியுங்களா, நாம் வசனத்தை பண்ணி வாழாததுனால எது வந்தாலும் ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்துக்கு நாம் வந்து விட்டோம். அபிஷேகம் கொடுக்கப்பட்ட நோக்கம் என்ன, நீங்களும் நானும் ஆவியானவர் சத்தத்தை கேட்டு அதன்படி நடப்பதற்கு. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிங்க. 1 John chapter 2 and verse 27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. வந்து போகிறது இல்லை. ஆனால் தான் இப்ப வாரி இறங்கி வார எங்கள் மத்தியில் பாட்டை நம்ம பாடக்கூடாதுமே. இப்ப வாரி இறங்கி வாரனா எனக்கு நீங்க எப்போ போனாரு ஏறி போனாருன்னு கேட்கணும்ல. அது பிரதர் சாம்ஜபத்தில் எழுதின பாடல். பிரதர் சாம்ஜபத்தில் ரொம்ப மிக மதிக்கிறவன் நான். ஏன்னா என்னுடைய நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் அவர் மிகச்சிறந்த பிரசங்கியார். அவருடைய காலுக்குள்ள உட்காந்து வசனத்தை கேட்கல எனக்கு அவ்வளோ ஆர்வம். இன்றைக்கும் அந்த மதிப்பு அவர்கள் மேலே உண்டு. ஆனால் அதுக்காக வேதத்துக்கு மாறாக பாட்டெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு சர்ச்சில் ஒரு கன்வென்ஷனில் பேசும்போது சொன்னேன், இந்த பாட்டை பாடாதீங்கன்னு சொன்னேன். அவருடைய ரசிகர்கள் நிறைய பேர் சண்டைக்கு வந்துட்டாங்க என்கிட்ட கூட்டம் முடிஞ்ச பிறகு. இன்னும் நீங்கள் அவருடைய பெரிய ஆளா? நான் சொன்னேன் அவரோட ரொம்ப சின்ன ஆள், ஆனால் வசனம் சாந்தோத்திர பெருசுன்னு. வசனம் பெரியது, நான் சின்ன ஆள் தான். ஆனால் வேற வசனம் மாறாதில்ல. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கும். அப்போ எப்போ போனாப்புல இப்போ வாரு இறங்கி வாருன்னா எப்போ போனார்னு கேட்கணும் தானே. அவர் வந்து அது பழைய பாட்டின் அனுபவம். வருவார், ஒரு காரியத்தை செய்வார், போயிடுவார், மறுபடியும் வர வேண்டும். ஆனால் புதிய பாட்டின் அனுபவம் அல்ல. வேதம் சொல்லுகிறது நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. போதிக்கின்ற ஆவியான நமக்குள்ள வரும்போது என்ன வேண்டியதில்லை, யாரும் நமக்கு டீச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாக இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலை. அப்போ அபிஷேகம் கொடுக்கப்பட்ட நோக்கம் என்ன, ஆடுறதுக்கும் பாடுறதுக்கும் இல்லை, கர்த்தரில் நிலைத்திருப்பதற்கு, அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருப்பதற்கு. அப்போ எப்போ நீங்கள் நானும் ஆவியின்படி நடப்போ இந்த நிலைத்திருக்கிற அனுபவம் வரும்போது தான். அது எப்போ அபிஷேகம் வரும்போது மாத்திரம்தான் சாத்தியம். மூன்றாவதாக இது மிக அற்புதமானது, சீரான நடை. இது எப்போ நடக்கும் தெரியுங்களா? வாசிக்க மறுபடியும் 12-13 வசனத்தை வாசிங்க. ரோமர் 13ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள் ஒட்டிங்களா? இல்லையே. ரோமர் 13ஆம் அதிகாரம். இரவு சென்று போயிற்று, இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். எப்போ வரும் தெரியுங்களா? காலத்தை பற்றி அறிகிற அறிவு வரும்போது. அந்த ரோமர் 13-12 வாசிக்கிறோம், காலத்தை அறிந்தவர்களாய். எப்போ உங்களுக்கு எனக்கு அந்த யூனிஃபார்ம் வாக், சீரான நடை வரும் தெரியுங்களா? when we have the knowledge about the time. காலம், நாம் எந்த காலத்தில் இருக்கிறோம், அந்த காலத்தை பற்றிய அறிவு நமக்கு எப்போ வருது? இது என்ன? அந்த ரோமர் 13-11 வாசிங்க. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று. இது என்ன வேலை? தூங்குகிற காலம் அல்ல, இது தூக்கத்தை விட்டு எழுந்திருக்கின்ற காலம். நாம் காலத்தை அறிந்தவர்களாய் நாம் யாரா இருக்கணும்? we must have the knowledge about the time in which we are living. நாம் வாழுகின்ற காலம் என்ன என்பதை அறிந்து. என்ன ஆவிக்கிற உலகத்தில் இந்த அறிவு மறுக்கப்படுகிறது, அனுபவங்கள் உயர்த்தி காட்டப்படுது. தேவ மனிதர்களுடைய அனுபவம் உயர்த்தி காட்டப்படலாம், அந்த அனுபவம் மாறலாம் ஆளுக்காள். ஆனால் வேத வசனம் யாருக்கும் மாறாது. வானம் பூமி எதற்கும் இது மாறாத வசனம்.
ஆனால் இன்னைக்கு எது நம்புறாங்க தெரியுங்களா? அனுபவங்களை. ஒரு பெரிய தேவ மனிதன், சத்தியத்தை சத்தியமாக போதித்தவர், இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்கா தெரியுங்களா? செத்து போன பரிசுத்தவன் அவங்க உட்காந்து பேசுறான்னு பேசுறாரு. அவர் செத்து போனவர்கள் வந்து என்ன பண்றாங்களாம்? பரிசுத்தவான் தேவதூதர்கள்லாம் வர்றாங்களாம். வந்து என்ன கேட்குறாங்களாம்? வந்தாலும் ஒரு நாள் கூட இட்லி கொடுத்தாராம் சாப்பிட்றதுக்கு. அவன் சாப்பிட்டுட்டு அப்புறம் சொன்னானா, அடுத்த ஒரு வந்து ஆப்பம் கொடுன்னு கேட்டிருக்கானா. அப்புறம் இடியாப்பம் கேட்பான், மூக்கை ஒரு குத்து விட்டுறதுக்கு. கோமாளித்தனமாய ஆவிக்குரிய உலகம். இவங்க சத்தியம் அறியாதவர்கள். அப்படி பேசுறவங்க சத்தியத்துக்கு தூணாக ஆதாரமாக இருந்தவர்கள். சாமானியமான ஒரு இன்னைக்கு வந்த ஒருத்தன் பேச நம்ம தாங்கிக் கொள்ளலாம், தெரியாம சொல்றாங்க. சத்தியத்துக்கு தூணாக ஆதாரமாக நின்றவர்கள் இந்த கடைசி நாட்களில் திரும்பி போறாங்க சொல்லும்போது யோசிக்க வேண்டாமா? சென்னைக்கு இப்போ புதுசாக ஒரு பேர் என்ன தெரியுங்களா? இம்மார்டிலிட்டி, நாம் சாக மாட்டோம். ஒரு புது உபதேசம் இப்போ வருது. என்ன உபதேசம்? பரிசுத்த பவுல் குறைஞ்சுக்கிட்டு நாம் எல்லாரும் மரிப்பதில்லை. அதை வச்சு என்ன சொல்றாருன்னா, விசுவாசிக்கு மரணமே கிடையாது. ஆண்டவர் சொன்னார்ல, நான் என்னை விசுவாசிக்கு மரித்தாலும் பிழைப்பான். அர்த்தம் அதுவா? என்ன சொல்ல? இம்மார்டிலிட்டி, உனக்கு என்ன கிடையாது? மரணமே கிடையாதுன்றான். அப்படின்னா அந்த உபதேசத்தை கொண்டு வந்தது செத்து போயிட்டாரு. இந்த இம்மார்டிலிட்டியை வச்சு டீச் பண்ணாரு தெரியுங்களா? அதனுடைய ஃபவுண்டர் செத்து போயிட்டாரு. கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தார். கடைசி நாள் வர வர அவருக்குள்ள ஒரு சூசைட் ஸ்பிரிட் வந்துருச்சான். நம்ம செத்துருவோமோன்னு யோசித்தாராம், செத்துட்டாராம். அப்படின்னா இப்போ நீ பேசுகிறல்ல, நீ சாகிற வரைக்கும் இதை சொல்லுவ, சாகும்போது உனக்கு பின்னே சொல்லுவான். அவருக்குள்ள தற்கொலை ஆகி வந்துட்டு யாரும் அவர் செத்து போயிட்டாரு. அதாவது சபையை எப்படியெல்லாம் கேட்டுக்குள்ள நடத்த முடியுமோ கவனித்துக்கொள். என்ன வேண்டும் இன்றைக்கு? காலத்தை பற்றிய ஒரு அறிவு. இது என்ன காலம்? இது நித்திரையை விட்டு எழுந்திருக்க வேலை என்று அறிந்து நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆன போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கலாம். நாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட போது நமக்கு நம்ம ரட்சிப்புக்கு ஒரு தூரம் இருந்தது. ஆனா இப்ப அது ரொம்ப கிட்ட வந்துட்டு. அந்த ரட்சிப்பு என்ன உங்களுக்கு தெரியும்? ரட்சிப்பின் 7 படிகள் ஞாபகம் இருக்கா? ரட்சிப்பின் 7 படி ஞாபகம் இருக்கா? அம்மா, என்னையாவது ஞாபகம் இருக்கா? முதல்ல அதை சொல்லுங்க. என்னையாவது ஞாபகம் இருக்கா? ரட்சிப்பின் 7 படிகள் எந்த முறை வந்தாலும் ஒரு முறை அதை சொல்லிட்டு போகிறேன். அது என்னன்னா, உங்களுக்கு சொல்லி சொல்லி எனக்கு அது மறக்க மாட்டேங்க. இப்போ அன்னை கேட்குற நீங்கள் கன்வீனியண்ட்டாக மறந்துடுறீங்க. முதல் ரட்சிப்பு என்ன? எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். அடுத்தது மார்க் 16:16 என்ன? விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்ற போது ரட்சிக்கப்பட்டோம். அடுத்தது எபேசியர் 4:30 என்ன? மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவி, அபிஷேகத்தில் ஒரு ரட்சிப்பை பெற்றோம். அப்போஸ்தலர் 2:40 என்ன? மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள், அங்கே ஒரு ரட்சிப்பை பெற்றோம். அடுத்தது எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரைக்கும் ஆத்தும ஆதாயம் செய்யும் போது ஒரு ரட்சிப்பை நாம் பெறுகிறோம். அடுத்தது எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், வருகைக்கு ஆயத்தத்தோடு காத்திருக்கும் போது நம்ம 2ஆம் தரம் என்றால் நமக்கு ரட்சிப்பை அருள்வதற்கு பாவம் இல்லாமல் தரிசனமாவார். மற்ற 24:13 முடிவு பரியந்த நிலைப்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்படின்னா நம்ம ரட்சிக்கப்பட்ட போது எங்கே இருந்தோம்? எபேசியர் 2:8 இருந்தோம். ஆனால் இப்போ காலத்தை பார்த்தா எங்கே வந்துட்டோம்? முடிவு பரியந்தம் மற்ற 24:13 வந்துட்டோம். இன்னும் இருக்கீங்களா? எங்கே தான் இருக்கீங்களா? கவனிங்கள். நான் விசுவாசியான போது பை ஃபெய்த் we are saved. அது ஆரம்பம். ஆனால் என்ன ஆகுது? அடுத்து ஞானஸ்நானம், அடுத்தது அபிஷேகம், அப்புறம் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, அதுக்கப்புறம் ஆத்தும ஆதாயம், அப்புறம் வருகையின் ஆயத்தம், கடைசியில் till the end. அப்படின்னா ரட்சிப்பு, நாம் ரட்சிக்கப்பட்ட போது நமக்கு ரட்சிப்புக்கு ஒரு தூரம் இருந்தது. ஆனால் என்னாச்சு? இப்போ கிட்ட 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 வந்திருக்கணும்ல. அப்படி வந்து விட்டால் என்ன ஆகும் தெரியுங்களா? காலத்தை பற்றி அறிவு வரும்போது சீரான நட தானாக வந்துடும். அன்புக்குரியவர்களே, இதை நீங்கள் நான் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நடப்பதற்கு, ஒரு பயணத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். உட்கார்ந்துருக்கிறவங்க பயணம் செய்ய முடியாது, படுத்திருக்கிறவங்க பயணம் செய்ய முடியாது. என்ன செய்யணும்? நடக்கிறவர்கள் தான். 40 வருஷம் நடந்தாங்கல்ல, கவனத்துக்கு நடந்த போது கர்த்தருடைய கிருபை, கால் வீங்கல. 40 வருஷம் நடந்தாங்க, கால் வீங்குதான். வீங்கிச்சா? வீங்கல. நீங்கள் எத்தனை மணிக்கு வந்தீங்க? இப்போ சரி, நான் உங்களுக்கு நம்புகிறேன். நீங்கள் 6:25 வந்துட்டீங்க, சரியா? இந்த சேரில் உட்காந்துருக்கீங்களா? மீட்டிங் முடிஞ்ச வெளியே போய் செருப்பு போடுங்க, கால் உள்ளே போகாது. பார்த்துருக்கீங்களா? ஹலோ, கால் என்னாச்சுது? கொஞ்சம் வீங்கிட்டுல.
2 மணி நேரத்துக்கு கால் வீங்குத. 40 வருஷம் நடந்தவனுக்கு கால் வீங்கல. ஏன் தெரியுங்களா? அது ஒரு ஆவிக்குரிய பயணம், தேவன் நடத்துகின்ற பயணம். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, புறப்படும் போது அவனுக்கு எத்தனை வயசு இருந்துருக்கும் வச்சுங்களேன், ஒரு 5 வயசு இருந்து வச்சுங்களேன். அங்கே போய் சேரும்போது 45 வயசு இருக்கும்ல, ஆமாவா இல்லையா? 40 வருஷம் நடந்தாங்களே. புறப்படும் போது அதுக்கு 5 வயசுன்னா போய் சேரும்போது எத்தனை வயசு? 40 வயசில் போட்டுருக்கு. செருப்பு தேவையில்லையாம். 5 வயசில் போட்ட செருப்பு 45 வயசில் அப்போ என்ன ஆகுங்களா, அந்த மண்ணா சாப்பிடும்போது காலும் வளர்ந்துருக்குது, செருப்பும் வளர்ந்துருக்குது. அப்போ தானே, ஆமாவா? ஆமாம். பைபிளில் சட்டை சின்னதாகலாம் கிளியர்னு போட்டிருக்குல்ல. அப்போ என்ன, வயிறு எப்படி பெருசாகும்? மண்ணா சாப்பிட்டா வயிறு பெருசாகாதோ? இந்த ஊட்டி கொடைக்கானல் போய் பார்த்துருக்கீங்களா? அந்த தொப்பை உள்ள ஆளை பார்க்கவே முடியாது. அவன் மேட்டில் ஏறி ஏறி இறங்கி இறங்கி வயிறே காணாமல் போயிடும். அங்கே குண்டான ஆளை பார்க்க முடியாது. எல்லாம் காற்றுல பறக்கிற மாதிரி தான் ஆள் இருக்கான். இந்த கீழேருந்து மேலே போகிறான் தெரியுங்களா, 3 அடி 60 மூச்சு வாங்கி அங்கேயே உட்காந்துருவான். இப்போவா அப்போவான்னு ஆகிடுவான் அவங்க கொஞ்ச நேரத்தில். கவனித்துக்கு 40 வருஷம் அவங்க சாப்பிட்றாங்க, உடம்பு வளர்ந்துருக்கும்ல, சட்டையும் கூட வளர்ந்து பாருங்க. வஸ்திரம் பழசா போகல, கிளியலன்னு போட்டிருக்கல. ஏன் தெரியுங்களா? அது ஒரு ஆவிக்குரிய பயணம். அந்த ஆவிக்குரிய பயணத்தை கர்த்தர் எல்லாவற்றையும் ஆவிக்குரியதாவர்களுக்கு நடத்துகிறார். அப்படியான ஒரு சீரான நடை வரும்போது தான் ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு நடை. இந்த நடைக்கு 3 விதமான அனுபவங்கள் ரோமரில் மாத்திரமே வாசிக்கிறேன். இதில் அநேக அனுபவங்கள். இன்னும் ஒன்று நான் உங்களுக்கு கடைசியில் பார்த்தா எகிப்து விட்டு உண்மையிலே வரமாட்டோம் போல இருந்தேன். பார்த்து சொன்னது தீர்க்க தரிசனமும் ஆகிடும் போல இருக்குது. பார்த்து அன்றைக்கே இந்த ஃபோன்லேயே சொன்னாங்க, அண்ணன் இந்த தலைப்பை சொன்னே உடனே சொன்னாங்க, ஆமாம் நிறைய இருக்குது, எப்படி முடிப்பார்? அப்போ பார்த்து சொன்னாங்க, அண்ணன் எகிப்து விட்டு வெளியே வராரா பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. சரியா? இன்றைக்கி அதை ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. 2 முறை ஒரு சொன்னால் ஒரு காரியம் உறுதிப்படும். சரியா? அந்த எகிப்துட்டு நான் வரலன்னா நான் இல்லை, பாஸ்டர் தான் காரணம். பாஸ்டர் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாங்க, இவர் எகிப்து விட்டே வரமாட்டார் இந்த 4 நாளில். கவனித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கை நடை இருக்குது தெரியுங்களா? இந்த நடைக்கு என்னை கவர்ந்த ஒரு உதாரணம் பைபிளில் இருக்குது. எல்லாருக்கும் தெரிந்தது தான். சொன்னோன்னே அது எங்களுக்கு எப்போ தெரியுமே. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 29, 30, 31 3 வசனத்தை வாசிங்க. வினோதமாய் அடி வைத்து நடக்கிறவைகள் 3 உண்டு. எப்படி நடக்குமா 3? வினோதம்னா என்ன? வித்தியாசமாவா? வினோதமான ஆளுன்னு அர்த்தம், ஒரு மாதிரி விவகாரமான ஆளுன்னு அர்த்தம். அது ஒரு வினோதையான அர்த்தம், ஒரு விவகாரமான ஆளு. 3 விலங்குகளை பற்றி வேணும்னு சொல்லுது. அவங்க என்ன? வினோதமாய் அடி எடுத்து வைக்கிறவங்களாம். அடுத்தது வினோத நடையுள்ளவைகள் 4 உண்டு. முதல்ல வினோதமா அடி வைக்கிறவங்க, அடுத்தது வினோதமா நடக்கிற ஆளு. அந்த வினோதம் என்பதற்கு பயன்படுத்துகின்ற எபிரேய வார்த்தை யாட்டாப். இந்த வினோதம் போட்டுக்கு தெரியுங்களா? இந்த வினோதமாக அடி எடுத்து வைத்தல் என்றால் அந்த காலை தூக்கி வைக்கிறது தெரியுங்களா? அந்த கால் தூக்கி வைப்பது அந்த வினோதத்துக்கு அந்த யாத்தாபு கத்தனா கோவெல். நம்ம குழந்தைகள் முதல்ல நடக்க ஆரம்பிக்கும் தெரியுங்களா? நடக்க ஆரம்பிக்குமா? நடக்கும் பார்த்துருக்கீங்களா? அந்த அப்பா அம்மா முதல்ல புன்னகையை பார்த்துருக்கீங்களா? ஐயோ 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 அது தத்தக்கா புத்தக்கா எப்போ விழுந்து நடக்கே தெரியாது. ஆனால் பார்க்க அந்த குழந்தை ஒரு அடி எடுத்து வைக்கும்போது என்னவோ பூமியிலேருந்து சந்திரமண்டலத்துக்கு கால் தூக்கி வச்ச மாதிரி அம்மா அப்பா மகிழ்வாங்கள்ல. ஏன்னா அதான் யாத்தாப். யாத்தாப் என்ற அர்த்தம் என்ன? அவன் அந்த அடி எடுத்து வைக்கும்போதே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குமா. அடுத்தது வினோத நடைமுறை வாக். முதல்ல ஸ்டெப் வைக்கிறது, அடுத்தது என்ன? நடப்பது. அடுக்கு பயன்படுத்த கிரேக்க எபிரேய வார்த்தை டோப் அல்லது தோபே என்று சொல்வார்கள். தோபே என்றால் கத்தம் தெரியுங்களா? ராஜரீகமாக நடப்பது, ஸ்டேட்லி வாக். இந்த டோபே என்பது கத்தம் என்ன? ஸ்டேட்லி வாக். நடையை பற்றி நமக்கு வழக்கமாக படித்து போயிடுவோம். வினோதமாக அடி எடுத்து வைப்பது, வினோதமாக நடப்பது போயிடுவோம் தெரியுங்களா? வினோதமாக அடி எடுத்து வைப்பதுன்னா இந்த 3 விலங்குகள் நம்முடைய காலை தூக்கி வைக்க தெரியுங்களா? தூக்கி வைக்குத அது பார்க்க எப்படி இருக்குமா? அழகாக இருக்குமா. அடுத்தது அவங்க இந்த காலை வச்சு நடக்கிறாங்க தெரியுங்களா? அது எப்படி இருக்குமா? ராஜரீகமாக ஒரு அதிகார நடையாக இருக்குமா. 3 பேர் போட்டிருக்க. முதல்ல யாரு? ஒன்றுக்கும் பின்னடையாத சிங்கம். ஒன்றுக்கும் பின்னடையாத சிங்கம். அடுத்தது என்ன? போர்க்குதிரை. மூன்றாவதாக வெள்ளாட்டு கடா. அந்த சிங்கத்தினுடைய தன்மை என்ன தெரியுங்களா?
பின்மாற்றத்துக்குள்ளே போகாது. அது என்ன நடக்காது, பின்னாடி சில பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக ஒரு ஆடு இருக்குன்னு வச்சுங்களேன், அப்படி கை தூக்கி பாருங்கள், ஆடு அப்படி பின்னாடி போகும். பார்த்துருக்கீங்களா? ஒரு பூனையை பாருங்கள், நாய் எப்போ போகும், ஆனால் ஒரு சிங்கம் போகாது. யாரா நீ? அதுதான் ஆவிக்கிற வாழ்க்கையில் கத்த முதல்ல நோ டேர்னிங் பேக். ஆவிக்கிற வாழ்க்கை என்ன இருக்கக்கூடாது? ஏன் கத்த சிங்கத்தை சொல்லுகிறார்? லெட் கம் வாட் மே. வாழ்க்கையில் எது வேணா வரட்டும், எந்த சூழல் வரட்டும், எந்த எதிரி வரட்டும், நான் எப்படிப்பட்டவன்? நான் வினோதமாக அடியெடுத்து வைக்க வேண்டியவன், நான் வினோதமாக நடக்க வேண்டியவன். நான் என்ன செய்ய மாட்டேன், எந்த சூழலும் என்னை பின்னாடி போக வைக்காது. ஒரு நல்ல உதாரணம் நமக்கு தெரிந்த ஒன்று, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம், எக்ஸடஸ் சாப்டர் 14, யாத்திராகமம் 14, 11, 12 வசனத்தை வாசிங்க. அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் மக்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். என்ன கேட்கலாம்? எகிப்தில் அடக்கம் பண்ண இடம்லடா பாவி, எங்களை எகிப்துக்கு வனாந்தரத்துக்கு கொண்டு வந்த. ஏன்னா எகிப்தில் என்ன செய்யணும், கொஞ்சம் கஷ்டப்பட்டு குழி தோண்டணும். இது மணல் தானே, சும்மா எலி வலை பறிக்காமல் பறித்து ஆளை உள்ள போட்டு மூடிடலாம். இன்னும் சொல்ல போனால் ஒரு ஆள் இல்லை, ஒரு 50-100 பேர் உள்ள போட்டு கூட ஒரே குழியில் மூடிடலாம். அவன் தான் கேட்குறான், ஏன்டா எகிப்தில் எங்களை அடக்கம் பண்ண உனக்கு இடம் இல்லைன்னா வனாந்திரத்துக்கு கூட்டு வந்த. அடுத்தது, நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? என்ன சொல்றாங்க? எங்களை அடக்க ஆராதனைக்காடா கொண்டு வந்த. அடுத்தது, நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது, அங்க இருக்கும்போது என்ன சொன்னாங்களா? நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? என்ன சொன்ன? நாங்க பாட்டுக்கு பேசாம உட்கார்ந்துருக்கேன்டா, டைம் டேபிள் போட்டிருக்கான், சாப்பாடு கொடுப்பான், வெள்ளைப்பூண்டு, வெள்ளரிக்காய், வெங்காயம், கீரை, மச்சங்கள், டைம் டேபிள் போட்டு என்ன பண்ணுவான்? திங்கக்கிழமையா மீன் குழம்பு, அப்புறம் கீரை கூட்டுன்னு போட்டு தான் கொடுத்துருப்பானுங்க. நிம்மதியாக சாப்பிட்டோம், நிம்மதியாக அடிமையாக இருந்தோம். நாங்கள் தான் சொன்னோமே, எங்களை உற்றுன்னு சொன்னோமே, ஏன்டா கூட்டு வந்து வனாந்தரத்தில் சாகடிக்க கொண்டு வந்தாயா? நாங்கள் வனாந்தரத்தில் சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார்கள். சிங்கம் பின்னாடி வாங்குது பாருங்களேன். என்ன சொல்றா? let us go back. நாங்க பின்னாடி போயிடுறாயா? சிங்கமா? அசிங்கம். இதெல்லாம் சிங்கம் கிடையாது. சிங்கம் என்ன சொல்லுது? நாங்கள் ஏன்னா இவங்க யூதா கோத்திர சிங்கத்துக்கு பிள்ளைங்க இல்லையா? யூதா கோத்திர சிங்கத்தின் பிள்ளைகள் என்ன சொல்றாங்க? let us go back. ஆனா ஆவியானவர் சொல்றாரு, சிங்கம் என்ன செய்யாது? எதற்கும் பின்னடையாது. அடுத்தது என்ன? போர்க்குதிரை. போர்க்குதிரை இவங்க நேரம் இருந்தால் வீட்டில் வாத்து பாருங்க. யோபு 39ஆம் அதிகாரம் 19 முதல் 25 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிக அற்புதமானது. போர்க்குதிரை எப்போதும் முன்னாடி தான் போகும். சிங்கம் என்ன செய்யாது? பின்னாடி போகாது. போர்க்குதிரை என்ன பண்ணும்? முன்னாடி தான் போகும். மூன்றாவது, வெள்ளாட்டு கடான் போட்டு தெரியுங்களா? எரேமியா 50ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாபிலோனை விட்டு ஓடி மந்தைக்கு முன்னடக்கும் கடாக்களை போல இருங்க. 3 விதமான நடைக்கு கர்த்தர் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். ஒன்றுக்கு பின்னாடி பின்மாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அடுத்தது என்ன? யுத்தத்தை, எந்த யுத்தம் என்றாலும் முன்னேறி போய் எதிரை தாக்குகின்ற வாழ்க்கை. மூன்றாவது, அநேகரை நடத்தி செல்லி தலைமை தாங்குகின்ற ஒரு வாழ்க்கை. இந்த 3 வாழ்க்கைக்கு அந்த 3ஐயும் சேர்த்தா பின்னாடி ராஜாவை பற்றி போட்டிருக்கும் பாருங்களேன். 31 யார் இருக்கான்? ஒரு ராஜா இருக்கான் பாருங்களேன். முதல்ல பின்னடையாடு சிங்கம், அடுத்தது போர்க்குதிரை, அடுத்தது வெள்ளாட்டுக்கடா, அடுத்தது ராஜா. அந்த ராஜாவின் தன்மை என்ன? இந்த 3 இருந்தால் தான் ஒரு ராஜா. அன்புக்குரியவர்களே, நீங்கள் நானும் நடப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்ன நட? பின்னோக்கி பார்க்காத ஒரு நடை. அடுத்தது, ஒரு இடத்துல தேங்கி நிற்கிற நட. பின்னாடி போகல. நிறைய பேர் ஒரு இடத்துல நின்றுட்டாங்க. நிறைய பேர் நாம் பின்னாடி போகல, உண்மைதான். ஆனால் முன்னேறியும் போகலையே. ஒரு இடத்துல தேங்கி விட்டு வந்துடுறீங்களா? அது போர்க்குதிரைக்கு இல்லை. மூணாவது, நாம் முன்னேறி போவதில்லை, அநேகரை கர்த்தருக்குள்ள கொண்டு வருவது, தலைமை தாங்கி போவது. இதுதான் நீங்கள் நானும் அழைக்கப்பட்ட பயணத்தின் 3 நோக்கம். நான் வாசித்தோமே யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இப்போ வாசிங்க. நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்தில் சாகிறதை பார்க்கலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமா இருக்குமே என்றார்கள். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க? நாங்க பின்னாடி போயிடுறோம். 13ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு. அடுத்தது மோசே என்ன கவுன்சில் பண்றாரு?
நீ பின்னாடியும் போக வேண்டாம், முன்னாடியும் போக வேண்டாம், அங்கேயே நின்று. ஹலோ, சிங்கம் பின்னாடி போகாது, குதிரை நிற்காது, முன்னாடி தான் போகும். ஆனால் மோசே குதிரை என்ன சொல்லுது? ஸ்டாண்ட் ஸ்டில். ஆனால் 15ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று. கோ ஃபார்வர்ட், முன்னாடி போ. இஸ்ரவேல் மக்கள் பின்னாடி போக விரும்பினாங்க. அது சிங்கம் அல்ல, அந்த குதிரை முன்னாடி போகும். ஆனா மோசே சொல்றாரு நின்றுகொள். ஆனா கர்த்தர் சொல்றார், நீ மந்தைக்கு நடக்கிற கடா போல என்ன பண்ணு, மற்றவர்களை தலைமை தாங்கி எகிப்தை விட்டு காணாம